இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நூற்றுக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் டத்தோஸ்ரீ பழனிவேல் உடல் தகனம். மஇகாவின் முன்னாள் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ ஜி பழனிவேலின் நல்லுடல் நூற்றுக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் கோலாலம்பூர் சந்தூல் சிவன் கோவில் அருகில் உள்ள இந்து மயானத்தில் பிற்பகல் 4 மணியளவில் தகனம் செய்யப்பட்டது. மஇகா உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என அதிகமானோர் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு மஇகாவின் முன்னாள் தேசிய தலைவருக்கு பிரியாவிடை தந்தனர். முன்னதாக கோலாலம்பூர் பங்சாரில் உள்ள பழனிவேலின் இல்லத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் அதிகமானோர் கலந்து கொண்டு பழனிவேலின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பழனிவேலின் இல்லத்திற்கு நேரடியாக வருகை தந்து இறுதி மரியாதை செலுத்தியதுடன் பழனிவேலின் துணைவியார் டத்மிஸ்ரீ கனகத்திற்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதேபோன்று பழனிவேலின் நெருங்கிய நண்பரும் 1990ஆம் ஆண்டு முதல் முறையாக உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் வெற்றி பெற்ற பின்னர் ஓர் இயக்குநராக நியமிக்கப்பட்ட பிர்ஜயா குரூப்பின் நிர்வாக தலைவரும் கோடீஸ்வரருமான தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் பழனிவேலின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். பழனிவேலின் பிரேத பெட்டி மீது மஇகா கொடி போர்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பழனிவேலின் விருப்பப்படி அவரின் உடல் சந்தூல் சிவன் கோவில் அருகில் உள்ள இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சிறார்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கும் படங்கள் மற்றும் ஆபாச படங்கள் என சுமார் 5000 படங்களை தன் வசம் வைத்திருந்ததாக கூறப்படும் பல்கலைக்கழக மாணவன் ஒருவனை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த ஆபாச படங்கள் மற்றும் சிறார் பாலியல் துன்புறுத்தல் படங்களில் பெரும் பகுதி 20 வயது மதிக்கத்தக்க அந்த மாணவனை சொந்தமாக தயாரித்ததாக கூறப்படுகிறது. கூகுள் ஒத்துழைப்புடன் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 4 மணியளவில் ஓப்படோ என்ற சிறப்பு சோதனை நடவடிக்கையின் மூலம் அந்த பல்கலைக்கழக மாணவன் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத் துறையின் தலைமை உதவி இயக்குநர் ஏசிபி சித்திக் கம்சியா ஹசன் தெரிவித்தார். தனது 10 வயது மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக லாரி ஓட்டுநர் ஒருவருக்கு கிள்ளான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் அந்த நபருக்கு 20 பெரும்பிடி தண்டனையை விதிக்குமாறு உத்தரவிட்டது. 37 வயதுடைய அந்நபர் தனது 20 ஆண்டு சிறை தண்டனையை நிறைவேற்றிய பின்னர் அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு நல்லுறை வழங்கப்பட வேண்டும் என்று நீதிபதி சித்தி அமினா கசாலி உத்தரவிட்டார். முன்னதாக தனது கருணை மனுவில் தனது செயலுக்காக வருந்துவதாகவும் தனக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் தண்டனையை குறைக்குமாறு அந்த லாரி ஓட்டுநர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். SPM தேர்வு எழுதி முடித்த மாணவர்களில் 62,485 பேருக்கு பாலிடெக்னிக் மற்றும் காலேஜ் கம்யூனிட்டி கல்லூரிகளில் இடம் கிடைத்திருப்பதாக உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. UPU ஆன்லைன் மூலமாக பெறப்பட்ட விண்ணப்பங்களில் மேற்கண்ட எண்ணிக்கையை கொண்ட மாணவர்கள் 2025-2026 கல்வி தவணை காலத்திற்கான டிப்ளோமா மற்றும் சான்றிதழ் அடிப்படையிலான பயிற்சியை பெறுவர் என்று அது குறிப்பிட்டுள்ளது. இந்த மாணவர்களில் 2288 பேர் 10 பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பொறியியல் தொழில்நுட்பத்தில் அடிப்படை பயிற்சியை பெறுவர் என்று உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஈப்போவில் பல்வேறு பகுதிகளில் நேற்று காலையில் உலுக்கியதாக கூறப்படும் அதிர்வு குறித்து போலீசார் விசாரணை செய்ய தொடங்கியுள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்துள்ளார். இந்த அதிர்வுக்கு என்ன காரணம் என்பதை கண்டறிவதற்கு அரசாங்க மற்றும் தனியார் துறையைச் சார்ந்த நிபுணத்துவ குழுவுடன் இணைந்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கல்லுடைப்பு நடத்துனர்கள், புவியியல் நிபுணர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரான இராணுவம், பொது நடவடிக்கை பிரிவு ஆகியவை இந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈப்போ மக்களுக்கு பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்தியுள்ள இச்சம்பவம் குறித்து விரிவான ஆய்வுக்கு பின்னர் விடை காணப்படும் என்று டத்தோ நூர் ஹிஷாம் தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் செயல்பட்டு வந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் முறியடித்தனர். இக்கும்பல் முறியடிக்கப்பட்டது மூலம் 1,80,00,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இடைக்கால இயக்குநர் துணை கமிஷனர் மட்சனி முகமது சலாஹுடீன் ஷே அலி தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெவ்வேறு சம்பவங்களில் 2 சந்தேக பெருவழிகள் கைது செய்யப்பட்டது மூலம் மலேசியா தாய்லாந்து எல்லையில் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலை முறியடிக்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார்.
ஜோகூர் அரச குடும்பத்தினரை தொடர்புபடுத்தி போலி திருமணச் சான்றிதழை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ததாக முன்னாள் மாடல் அழகி ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 43 வயது பர்சானா அவ்ரில் சொலுண்டா என்ற அந்த மாடல் அழகி கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கிங் சார்ல்ஸ் என்ற டிக்டாக் கணக்கில் ஜோகூர் அரச குடும்பத்தினரை தொடர்புபடுத்தி போலி திருமணச் சான்றிதழை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. சபா குத்தகினபாலுவைச் சேர்ந்த அந்த மாடல் அழகி ஜோகூர் பட்டத்து இளவரசன் தக்குமா குத்தாவுக்கும் பட்டத்து இளவரசி ஷானாவிற்கும் இடையில் திருமணம் நடந்தது போன்று போலியான திருமணச் சான்றிதழை தனது டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரிங்கிட் அபராதம் அல்லது 2 ஆண்டு சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மாடல் அழகி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.